கூடிய சீக்கிரம் ஒரு மன்னிப்பு, அந்த மன்னிப்போட சேர்த்து ஒரு மாவு கட்டு வீடியோவும் தமிழ்நாடு போலீஸ் தரப்புல இருந்து வெளியிடப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னெல்லாம் யோசிக்க வேணாம், அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே புரியும். அதாவது இவங்க 2 பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு 2 பேரும் சண்டை ஓடுற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ரோட்ல போறவர், அதாவது இவங்க ரோட்டுக்கு போயிட்டாங்க சண்டை ஓடுற மாதிரி. அதனால அந்த பைக்ல போறவர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வர திரும்பி பார்த்திருக்காரு. அதுக்கு இவன் கையை நீட்டி என்னமோ சொல்ற மாதிரி இருக்கவும் அவர் திரும்பியே பார்த்துட்டு போனவர் முன்னாடி இருக்க பஸ்ஸை கவனிக்காம போயிட்டாப்ல. அதனால அந்த பஸ்ல மோதி விழுந்துடுறாரு. ஏன்னா அந்த பஸ் அந்த ஸ்டாப்ல நிக்கிறதுக்காண்டி பிரேக் அடிச்சிருது, டக்குன்னு அந்த பஸ்ல மோதி விழுந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த பைக்ல போனவர் விழுந்ததுக்கு காரணமே இந்த 2 தெருப்பொறுக்கி நாயை தான். விழுந்ததும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதாவது அவரை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. விழுந்ததுதான் சொல் பாத்தியா, சொன்ன மாதிரி விழுந்துட்டேன் அப்படின்னு. இந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பூரா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க. சாலையில போற வாகனங்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அதனால ஒருத்தர் பஸ்ல மோதி விழுந்திருக்காரு. சிவகாசி பகுதியில் நடந்ததா சொல்லப்படுது. முடிஞ்ச அளவு தமிழ்நாடு காவல்துறை கண்ணில் படுற வர ஷேர் பண்ணுங்க. ஷேர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கணும்னா, அடுத்து நான் ஒரு வீடியோ போடணும், அதுல இவங்க 2 பேரும் கை கூப்பி மன்னிப்பு கேட்கணும் அந்த பைக்ல அந்த நபர் விழுந்ததுக்கு. இனிமே நான் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு இவங்க கை கூப்பி மன்னிப்பு கேட்கணும். அதுல ஒரு கை கட்டு போட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவங்க மாதிரி ஆளுகளை பார்க்கும்போது வாயில வந்துருது.